ஹலோ ஓஷிகா ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் ஷவர்மா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நாம் இப்போது 2 கப்பு மைதா எடுத்துக்கலாம். நம்ம கடையில் வாங்கினாலும் சரி, நம்ம வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, சளிச்சிட்டு எடுத்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப நல்லது. அது கூட நம்ம தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஈஸ்ட்டை வெதுவெதுப்பான தண்ணியில் சுகர் 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பண்ண ஈஸ்ட் இப்படி தான் வந்திருக்கும். இதை மாவு கூட சேர்த்து நம்ம சாஃப்டான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு இப்படி தான் வரணும்னு நீங்கள் யோசிக்க தேவையில்ல. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் போதும். சாஃப்டாக பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம அழுத்தம் கொடுத்து பேசணும்னு அவசியம் இல்லை. இந்த சாஃப்டாக பிசைஞ்ச மாவை ஒரு 3 hours நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா உங்களுக்கு உப்பி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு எவ்வளோ சாஃப்டாக உப்பி அழகாக எழுந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம இதை மாதிரி நம்ம சின்ன சப்பாத்தி மாவு வடிவத்தில் திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக போட தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சம் திக்காகவே இருந்தால் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நாடி ஆனாலும் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். பாருங்கள், நம்ம எவ்வளோ அழகாக இந்த மாதிரி திக்காக நம்ம திரட்டி வச்சுருக்கோம். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். லேயர் மாதிரி இருக்கும், 2 லேயர் வரும் இதில் பிரித்து எடுத்திங்கன்னா. இதில் நம்ம மயோனஸும் பீஸா சாஸும் வீட்டில் செஞ்சது நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்து நம்ம இதில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2த்தையும் கலந்து நம்ம தேவைக்கு ஏற்ப நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற நம்ம இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஃபில்லிங் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கேரட், முட்டைக்கோஸ், தக்காளி, சிக்கன், ஆனியன், மயோனஸ், கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் சால்ட்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு வீட்டில் செஞ்ச ஹோம்மேட் மயோனஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லி கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஃபில்லிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் கூட நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த மயோனஸ் கூட சேர்த்து நீங்கள் ஒரு கலவையாக எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த கலவை கூட நீங்கள் பச்சையாக உங்களுக்கு பிடிக்கும்னா கோஸு, ஆனியன், குக்கும்பர் இதை மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லேயே இதை மாதிரி கோதுமை மாவு, மைதா மாவுலேயே செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் வாங்குறது நமக்கு அன்ஹெல்த்தி அப்படின்னு நினைப்போம். அதனால் நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கோதுமை மாவில் கூட செஞ்சு பாருங்கள். இல்லை உங்களுக்கு கடையில் வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மைதாவில் கூட செஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம்.